Hi everyone, welcome to Veranda Race. English is easy. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ மிஷன் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்டிஎஸ்க்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் சிஜிஎல் டயர் 2 இப்போ முடிஞ்சிருக்கும் 18th and 19th. ஸோ எனிவே கண்டினியூ ப்ரிப்பரேஷன் இன்னும் எம்டிஎஸ் எழுதுகிறவங்க உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் எனக்கு டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எங்களால் சால்வ் பண்ண முடியலன்னு அந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ் 3-in-1 சீரீஸில் எரர் ஸ்பாட்டிங், ஹோமோனிம்ஸ் அண்ட் கிளாஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் ஐடென்டிஃபை த எரர் இன் த சென்டென்ஸ். She adopted a honest approach to resolving the issue அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Honest issue resolving year. ஸோ இப்போ தனியாக பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்டும் இஷ்யூவும் ரிசால்விங்காக இயர் பார்க்க முடியாது. ஓகே, ஷீ அடாப்டட் an honest. See, இந்த honest, honorable இப்போ நான் ப்ரொனன்சியேஷன்லேயே பாருங்கள். ஓகே, ஐ டோன்ட் சே ஹானர். ஓகே, ஹானஸ்ட்னு சொல்லக்கூடாது, சைலண்ட் ஹெச். ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சவுண்ட் வருது? ஓ, வவல் சவுண்ட் வருது. ஸோ an honest, an honor, honorable அப்படின்னு சொல்கிறோம். an ஆர் இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஹெச் சைலண்ட், அதனால் இட் டேக்ஸ் தி வவல் சவுண்ட் ஆ. So an hour, an honest, an honorable. So you have to mark D as the error. Second, find the incorrect part of the sentence. This book comprises of 5 chapters. So இதில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நோ எரர் வேறு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். This book, ஒரே ஒரு புக் இருக்கும் பொழுது this adjective is right. Comprises, இப்போ இதில் எங்கே நமக்கு பிரச்சனை வரும்னா கம்ப்ரைசஸ், கன்சிஸ்ட்னு இருந்துச்சுன்னா ஆஃப் வரணும். ஓகே, இதனால தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். அதனால தான் நான் இங்கே எழுதுகிறேன் கன்சிஸ்ட் ஆஃப். ஆனால் கம்ப்ரைசஸ் ஒமிஷன் ஆஃப் ப்ரிப்போசிஷன். திஸ் புக் கம்ப்ரைசஸ் 5 chapters அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா திஸ் புக் consists of 5 chapters. Is that clear? So either note பண்ணிக்கோங்க. Preposition error. Third, he divided the sweets between his 5 friends. இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு எரர். ஏன்னா you have more than 2. ஸோ அப்படி இருக்கும் பொழுது between வந்து அங்கே தப்பு, among his 5 friends. Is that clear? ஸோ இது வந்து நான் ஐ won't say it is 2 or 5. இப்போ அந்த 5 ஃப்ரெண்ட்ஸை நேம் பண்ணியிருந்தாங்கன்னா he divided the sweets between அருண், அமர், அர்ச்சனா, ராகுல் and அப்படின்னு ஒரு 5th ஃப்ரெண்டு சொன்னால் between and இருந்தால் சொல்லலாம், more than 2 இருந்தாலும். ஆனால் அதை நீங்கள் மொத்தமாக ஒரே ஒரு நவுன் கீழே போடும் பொழுது among is 5 friends. இதுதான் டிஃப்ரென்ஸ் between these two prepositions, between and among. Fourth, find the incorrect part of the sentence. Neither of the 2 brothers are trustworthy. ஸோ இப்போ இது நீங்கள் நிறைய பேருக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். என்னுடைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு இது நிறைய பேர் ஈஸியாக எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன், ஆன்லைன் ஆஃப்லைன் யூடியூப் எல்லாத்துலேயும். neither of the, either of the, each of the, okay, இப்படியெல்லாம் any of the, one of the நோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாம் of the இருந்துச்சுன்னா it is followed by neither of the, either of the, each of the, any of the, one of the, இதெல்லாம் followed by plural. ஆனால் இதுதான் சப்ஜெக்ட். அந்த either, neither, அதாவது eitherனா இவர்கள் இருவரில் ஒருவர், neitherனா இருவரில் ஒருவரும் இல்லை, ஈச்னாலும் ஒவ்வொருவரும், அந்த மாதிரி இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட்.
ஸோ இதில் இது சப்ஜெக்ட் கிடையாது, இந்த வார்த்தைகள் தான், இந்த ப்ரொனவுன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு இதுக்கு சொல்லுவோம், இதுதான் சப்ஜெக்ட். ஸோ நெய்தர் இஸ் ட்ரஸ்ட்வர்த்தி. புரியுதா? ஸோ திஸ் ஷுட் பி ஃபாலோடு பை சிங்குலர் verb. இங்கே ஃபாலோட் பை ப்ளூரல் நவுன், ஆனால் ஃபாலோடு பை சிங்குலர் நவுன். ஏன்னா இதெல்லாம் சிங்குலர், ஒருவரும் இல்லை, ஒருவர் மட்டுமே, அந்த ஒருவர் அப்படிங்கிறது மட்டும்தான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதனால் சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் இந்த ஃப்ரேசஸ்க்கு நோட் பண்ணிக்கோங்க. Fifth, choose the part of the sentence that contains an error. The child is afraid from the dark. So the child is afraid of the dark. Okay, இது வந்து fixed preposition. Afraid of, crazy of. Okay, afraid of, crazy of, aware of, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பின்னால of அப்படிங்கிறது fixed preposition. நோட் பண்ணிக்கோங்க. Sixth, choose the part of the sentence that contains an error. You should avail of every opportunity. This is absolutely avail of is right. See, இந்த பேப்பரில் நான் பார்க்குறது என்னன்னா, எல்லாமே சின்ன சின்ன சென்டென்சஸ், ஆனால் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கிராமட்டிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுத்திருக்காங்க அண்ட் இம்பார்ட்டண்ட் ரூல்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எரர் ஸ்பாட்டிங்கை ஒரு 2-3 டைம்ஸ் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ ஷுட் அவைல் ஆஃப். ஸோ இதில் என்னென்னா சர்டன் வேர்ப்ஸ் ஆர், இப்போ இந்த அவைல் ஆஃப்ங்கிற இடத்துல நீங்கள் எரர், ஏன்னா அவைல் ஆப்சண்ட், அவைல் ஆப்சண்ட், ஹர்ட், ஓகே, என்ஜாய், இந்த மாதிரி certain verbs should be followed by a noun. என்ன noun? Reflexive pronoun. Okay, so you should avail, you reflexive pronoun yourself. Okay, what are, ஏன்னா இதற்கு பெயர் நீங்கள் கிராமட்டிக்கலாக கேட்டிங்கன்னா இதெல்லாம் transitive verbs. What are transitive verbsனா, இந்த verbsக்கு பிறகு கண்டிப்பாக who or what கொடுக்கணும். ஓகே, who or what கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த who கொடுக்கல, ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா, you should avail of yourself. நீ உன்னுடைய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் நீ உபயோகம் செய்து கொள்ள வேண்டும். ஓகே, அந்த உன்னுடைய அப்படிங்கிறது தான் யுவர் செல்ஃப். இங்கே வருது. நம்ம தமிழில் கூட என்ன சொல்கிறோம், நீ உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணு, உனக்கு வரக்கூடியன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே வந்து யுவர் செல்ஃப். ஹீ அப்படின்னு சொன்னால் he should avail of himself, avail himself of. Okay, they should avail themselves of. I should avail myself of அப்படின்னு வரணும். அதே தான் absent, hurt, enjoy, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ப்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதற்கு பிறகு அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இருக்கான்னு பார்த்து, அது இல்லைன்னா அதுதான் எரர். ஸோ திஸ் இஸ் அ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எரர். இதே அந்த நெய்தர் ஆஃப் தன் பார்த்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனுடைய சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எரர். இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிக்ஸட் ப்ரப்போசிஷன், ஒன்று அதான் நான் சொன்னேன். இந்த பேப்பர் ஒரு கொஷனும் நல்லா இருக்குது. ஐடென்டிஃபை த பார்ட் கண்டெய்னிங் அ கிராமட்டிக்கல் ஆர் ஸ்ட்ரக்சரல் எரர். The father with his sons are arriving soon. So again இங்கே வந்துட்டு the father தான் இங்கே subject. So father வந்து ஒரே ஒருத்தர் தான், sons தான் இங்கே plural. So the father is arriving soon சொல்லணும். So D has got the error. Is that clear? The father is arriving soon with his sons. Actually இந்த sentence எப்படி எழுதணும், the father is arriving soon with his sons னு கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது. ஸோ இதை நான் என்ன சொல்வேன்னா, இந்த டுகெதர் வித், அலாங் வித். ஓகே, சி நம்ம கன்ஜங்ஷன்ஸில் நம்ம பார்த்துருப்போம், லைக் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், ஃபேன் பாய்ஸ், ஃபார், அண்ட், பட்,
அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, ஃபேன் பாய்ஸ். அதை தவிர இருக்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று தான் சப்ஜெக்ட். இஸ் தட் கிளியர்? ஸோ அதுதான் இங்கே டுகெதர் வித், அலாங் வித், மோர் தேன், லெஸ் தேன், இந்த மாதிரியெல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் இட் இஸ் தி சப்ஜெக்ட். ஸோ அது சிங்குலராக இருக்கும் பொழுது வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கணும். 8. Find the incorrect part of the sentence. The judge ordered the prisoner to hang till death. So இங்கே வந்துட்டு the judge ordered the prisoner. So past tense-னால we don't have any subject verb agreement problem. To hang till death. So till death, சாகும் வரையில். ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. டு ஹங், ஹங் இது வந்து 2 வேர்ப் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஹேங், ஹங், ஹங் இப்படி ஒரு செட்டும், ஹேங், ஹேங்க்டு, ஹேங்க்டு. இஸ் இட் கிளியர்? நோட் பண்ணிக்கோங்க. இது வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஹேங், ஹேங்க்டு, ஹேங்க்டு வந்து லிவிங் திங்ஸ், பீப்புளுக்கு யூஸ் பண்ணுவோம். லிவிங் திங்ஸ். இது வந்து நான் லிவிங் திங்ஸ். அவ்வளோதான். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஹங் அப்படிங்கிறது, ப்ரிசனருங்கிறது ஒரு ஆள். ஸோ ஆளுக்கு நீங்கள் ஹங் யூஸ் பண்ண முடியாது. இட் ஷுட் பி ஹேங்க்டு. ஓகே. டு பி, த ஜட்ஜ் ஆர்டர்ட் த ப்ரிசனர் டு பி ஹேங்க்டு. அவர் சாகும் வரையில் தொங்க விடப்பட வேண்டும். பாசிவ் வாய்ஸ். ஸோ ஒரு பி ஃபாலோடு பை V3. தொங்கப்பட விட வேண்டும், தொங்க விட வேண்டும் சொல்கிறாரு. ஸோ அதை வந்து டு பி ஹேங்க்டு, பாசிவ் வாய்ஸ். த ஜட்ஜ் ஆர்டர்ட் த பிரிசனர் டு பி ஹேங்க்டு டில் டெத். Am I clear? 9th. Choose the part of the sentence that contains an error. My elder sister is married with a doctor. ஸோ இது நான் எப்போவுமே நான் சொல்லுவேன், இது வந்து அந்த இது இங்கிலீஷ்ன்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இட் ஹஸ் அன் ஒரிஜின், ரைட்? ஸோ இது கொஞ்சம் பேட்ரியாக இருக்கலாம். மேரீட் டு எ டாக்டர். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரிப்போசிஷன், ஏன்னா அங்கே போயிடுவாங்கல்ல கேர்ள்ஸ் வந்து மேரீட் பண்ணும்பொழுது இட் இஸ் மேரீட் டு எ டாக்டர், ஓல்டு இங்கிலீஷ். அதே வந்துட்டு அந்த டாக்டர் வந்து மேலாக இருந்தான்னா மேரீடு வித் மை சிஸ்டர்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம தான் எல்லாமே ஈக்குவாலிட்டி பேசுகிறோம். அதனால் இப்போ ஈக்குவாலிட்டியில் எல்லாமே மேரீடு டு. ஓகே. ஓல்டு இங்கிலீஷில் கேர்ள் மேரீடு டு பாய், பாய் மேரீடு வித் த கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? 10th. Find the incorrect part of the sentence. The ship drowned in the sea. ஸோ அகெயின் இப்போ நம்ம ஹேங்க்டு அண்ட் ஹங் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ட்ரவுன் அண்ட் சிங்க். ஓகே. ஸோ சிங்க்ங்கிறது வந்து யூ ஷுட் யூஸ் ஃபார் நான் லிவிங் திங்ஸ். அண்ட் ட்ரவுன், ஒரு பர்சன் முழுகுனாங்கன்னா, தண்ணியில் முழுகினாங்கன்னா ட்ரவுன். அதே வந்து ஒரு நான் லிவிங் திங், ஒரு ஷிப்பு அது மாதிரி இருக்கிறது முழுகினா யூ நீட் டு யூஸ் சிங்க். ஸோ த ஷிப் sank in the sea. sank அதோடைய past tense sank. இங்கே drowned வந்து past tense யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து verb error. Is it clear? ஸோ hung வந்து நான் லிவிங் திங்ஸ், hanged லிவிங் திங். அதே மாதிரி sink வந்து நான் லிவிங், drown வந்து லிவிங் திங்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் verb error. வேர்ப்லையும் டென்ஸையும் பார்த்து செய்யணும். நெக்ஸ்ட் வாங்க, ஹோமோனிம்ஸ். ஸோ வாட் ஆர் ஹோமோனிம்ஸ்? ஹோமோனிம்ஸ் இப்போ வந்துட்டு வெக்காபுலரியில் சினானிம், ஆன்டனிம், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் எல்லாம் செக் பண்ணுற மாதிரி ஹோமோனிம்ஸை செக் பண்ணுவாங்க. ஹோமோனிம்ஸ் ஆர், ஹோமோ அப்படின்னா சேம், நிம் அப்படின்னால் நேம். ஸோ சேம் நேமாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த சேம் வேர்ட் கிவிங் டிஃப்ரெண்ட் மீனிங். சேம் நேம் டிஃப்ரெண்ட் மீனிங்னு போட்டுக்கோங்க. புரியுதா?
ஹோமோனிம்னா சேம் நேம். ஓகே, ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் தான் இங்கே கிரக்ஸ். ஒரே வார்த்தை சேம் ஸ்பெல்லிங்கும் இருக்கும், சேம் ஸ்பெல்லிங் சேம் ப்ரொனன்சியேஷன் கூட சில இடத்துல இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங் அதுதாங்க. ஸோ இங்கே வாங்க, he made a fine distinction between the two theories. ஸோ எல்லா வேர்ட்லையும் இப்போ ஆக்சுவலாக ஹைலைட்டட்னு போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே வந்து என்னன்னு பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே நம்ம ஃபைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? he made a fine distinction between the two theories. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, ரெண்டு தியரிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபைனான டிஃப்ரென்ஸை அவர் கொண்டு வந்திருக்காரு. ஃபைனா நல்லா அனலைஸ் பண்ணி, அதாவது ஒரு கொஞ்சம் கூட மாறுபாடு வேறுபாடு இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாக ஒரு டிஃப்ரென்ஸை தியரியை ரெண்டு தியரிக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அழகாக, வேறு மிக நன்றாக அப்படிங்கிற மீனிங். ஓகே, அப்போது வேறு இடத்துல எங்கெல்லாம் மீனிங் சேமாக இருக்குன்னு பாருங்கள், அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுறோம். த போலீஸ் இஷ்யூட் ஹிம் அ பார்க்கிங் ஃபைன். ஃபைன்னா இங்கே என்ன, பனிஷ்மெண்ட். போலீஸுவங்க வந்தாலே பனிஷ்மெண்ட். அப்போது அழகாக, மிக நன்றாகங்கிற வார்த்தை இங்கே இல்லை. ஸோ ஏ ஷுட் பி த ஹோமோனிம். எதுக்கும் இதெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. த ஃபேப்ரிக் வாஸ் அ ஃபைன் குவாலிட்டி. மிக நன்றாக இருந்த குவாலிட்டி. ஷீ டெலிவர்ட் அ ஃபைன் பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ் மிக அழகாக இருந்தது. ஹிஸ் ஃபைன் கோட் கெப்ட் ஹிம் வார்ம். அவருடைய அழகான கோட் அவரை வார்மாக வைத்து கொண்டிருந்தது. ஸோ இந்த மூணுத்துலேயும் இது வந்து ஃபைன் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவாக. ஸோ ஃபைன் டிஸ்டிங்ஷன் அட்ஜெக்டிவ், இங்கேயும் அது ஒரு அட்ஜெக்டிவாக மிக அழகான, மிக நன்றாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் வேறுபட்டு இருக்கிறது. இஸ் தட் கிளியர்? இந்த கொஸ்டின் ஃபைன் வந்து டெலிகேட் ஆர் சட்டில், ஓகே, கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹோமோனிம் மானிட்டரி பெனால்ட்டின்னு இருக்கு பாருங்க. சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். இஸ் தட் கிளியர்? செகண்ட், the professor's dispatch of the rebuttal was swift and unyielding. ஸோ இங்கே நான் ஹைலைட் பண்ண சொல்லணும் நம்மளுடைய ஸ்டாஃபை. டிஸ்பேட்ச் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ டிஸ்பேட்சை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு மீனிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. த ப்ரொஃபஸர்ஸ் டிஸ்பேட்ச் ஆஃப் த ரிபட்டல் வாஸ் ஸ்விஃப்ட் அண்ட் அன்யீல்டிங். ரிபட்டல் அப்படின்னால் கவுண்டர் அட்டாக். ஓகே, அந்த ப்ரொஃபஸர் அந்த கவுண்டர் அட்டாக் கொடுத்தது வந்து ரொம்ப விரைவாகவும் பணிந்து போகாமலும் இருந்தது. அவர் வெளிவிட்டது, டிஸ்பேட்ச், அவருடைய கவுண்டரை வெளிவிட்டது அப்படின்னு ஒரு நவுனா வந்திருக்கு. ஓகே, தி வார் கரஸ்பாண்டன்ட் ஃபைல்ட் எ டிஸ்பேட்ச் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் லைன்ஸ். அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, வார் கரஸ்பாண்டன்ட் வந்து ஒரு செட் ஆஃப் இதை அனுப்பியிருக்காரு. ஸோ இங்கே கொஞ்சம் வேறு மீனிங்கில் இருக்குது. அடுத்தது பார்க்கலாமா? The diplomat's dispatch was firm but delayed. அந்த டிப்ளமேட் கொடுத்த அந்த மாறுபாடு. The minister's dispatch, அதுவும் அதே தான். மினிஸ்டர் கொடுக்கறது, இங்கே ப்ரொஃபஸர் கொடுக்கறது, டிப்ளமேட் கொடுக்கறது. The editor hailed the dispatch, இங்கே editor's dispatch. So only A has got a different meaning. இங்கே பாருங்க, the word dispatch has two meanings. Noun, the act of sending off something. Okay, இன்னொன்று verb, to send off to a destination or for a purpose. Okay, so இப்போ first oneல அவர் வந்து which is the homonym in option A பாருங்க. அதான் the war correspondent filed a dispatch, அவர் send off பண்ணாரு. ஆனால் இந்த மற்ற எல்லாத்துலேயும் பிசிடிலையும் இதுலேயும் அவங்க கொடுத்த கம்யூனிகேஷன். இஸ் த கிளியர்? மெசேஜ். இஸ் த கிளியர்? ஸோ எ மெசேஜ் பாருங்க, இட் கம்யூனிகேஷன் in the given sentence, communication. So professors communication, diplomats communication, ministers communication and editors communication. Okay, பட் இங்கே வார் கரஸ்பாண்டன்ட் மட்டும்
ஒரு செட்டை டிஸ்பேட்ச் பண்ணாரு, அனுப்பினாரு. ஓகே, டு சென்ட் ஆஃப். ஸோ ஏல சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். தேர்ட், ஸோ இது வந்து இமீடியட்டாக புரியுமாங்கிறதுனால தான் நான் 10 ஹார்மோனிம்ஸை அட்டெஸ்டச் நம்ம செய்கிறோம். ஓகேவா? இப்போ தேர்ட்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்களே எடுத்துருவீங்க. தி கரண்ட் டிபேட் இன்வோக்ஸ் கீ எக்கனாமிக் இஷ்யூஸ். ஸோ கரண்ட் டிபேட், ஸோ திஸ் இஸ் அ நவுன், ஸோ திஸ் ஷுட் பி அன் adjective. ஓகே, தற்போதைய டிபேட் முக்கியமான எக்கனாமிக் இஷ்யூஸை டீல் செய்கிறது. ஸோ தற்போதைய டிபேட் அப்படின்னு கரண்ட் மீனிங் கொடுக்குது. த ஸ்விம்மர் ஃபாட் அகெயின்ஸ்ட் த கரண்ட். அப்போ தற்போதையவா சொல்கிறாங்க. ஸ்விம்மர் வந்து கரண்ட்னா இங்கே என்ன சொல்கிறது? த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர். வாட்டர் கரண்ட்டுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ திஸ் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். இது அட்ஜெக்டிவ், இது இங்கே நவுன். த கரண்ட் ட்ரெண்ட்ஸ், அகெயின் இங்கே அட்ஜெக்டிவ் வருதா? ஹிஸ் கரண்ட் அட்ரஸ், தற்போதைய அட்ரஸ், தற்போதைய ட்ரெண்ட், கரண்ட் பாலிசி. ஸோ அகெயின் பிசிடி மூணுமே அட்ஜெக்டிவாக இருக்குது. ஏ மட்டும்தான் சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகே, ஸோ கரண்ட் வந்து சென்டென்ஸில் ப்ரெசண்ட் ஆர் ஆன்கோயிங்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ஷன் ஏல இட் இஸ் டாக்கிங் அபவுட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இஸ் இட் கிளியர்? So same spelling, different meaning, A. Fourth, choose the sentence that uses the homonym of the underlined word. The wind howled through the trees. The wind howled through the trees. அப்போ இது என்ன சொல்கிறாங்க? காற்று. ஓகே, ஒரு பலமான காற்று மரங்களுக்கு நடுவில் மிக பெரிய சப்தம் எழுப்பியது. ஸோ இங்கே விண்டுங்கிறது வந்து காற்று. The wind was cold and sharp. இங்கேயும் காற்று. The wind knocked over the garbage can. காற்று. A sudden gust of wind blew. ஸோ எல்லா இடத்துலையுமே காற்று. He had to wind the old clock manually. So this is to wind. இது verb. இது மற்ற எல்லா இடத்துலையும் அது noun. காற்றுன்னு கொடுக்குது. டீல மட்டும்தான் அது verb. ஓகே, இதை வந்து ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் நான் சொன்ன இல்லையா, சில இடத்துல ப்ரொனன்சியேஷனும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதை விண்டுன்னு சொல்லுவோம், இதை வந்து வைண்ட். வைண்ட், வவுண்ட், வவுண்ட் அப்படின்னா திருகுவது, அந்த கடிகாரத்தின் சாவியை திருகுவது. இஸ் தட் கிளியர்? வைண்ட். ஃபிஃப்த், he bought a ticket for the evening show. மாலை ஆட்டத்திற்குன்னு சொல்லலாமா? நம்ம சினிமாவை அப்படி தானே சொல்லுவோம். மாலை சினிமாவிற்கு ஒரு மாலை ஆட்டத்திற்கு அவர் ஒரு டிக்கெட் வாங்கினார். ஸோ ஷோ இஸ் அ நவுன் ஹியர். தட் வாஸ் த பெஸ்ட் ஸ்டேஜ் ஷோ ஐ ஹவ் சீன். ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஆட்டம். த மேஜிக் ஷோ, மேஜிக் ஆட்டம். வி ஆர் அட்டெண்டிங் த ஸ்கூல் ஷோ, ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்டம். ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு நவுனாக ஆட்டம் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. தி ஃபார்மர்ஸ் டிசைடட் டு ஷோ தேர் லைஃப் ஸ்டாக். டு ஷோ இந்த இடத்துல இது ஒரு வேர்பாக மீன் செய்வது. டு ஷோனா டு எக்ஸிபிட், காட்டினார்கள். விவசாயிகள்லாம் அவங்க தங்களுடைய கால்நடைகளை காட்டினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சேம் வேர்ட், டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகே, then he left the watch on the nightstand before sleeping. ஸோ அவர் தூங்கச் செல்வதற்கு முன்னால் தன்னுடைய வாட்சை நைட் ஸ்டாண்டில் வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வாட்ச்னு என்ன சொல்வது? நம்மளுடைய கை கடிகாரம், நவுன். தி காட் வாஸ் அசைன்ட் டு நைட் வாட்ச் டியூட்டி. நைட் வாட்ச், இந்த இடத்துல காட் என்ன செய்வார்? காவல் காப்பது. ஸோ இந்த கார்டுக்கு இந்த வாரமோ என்னமோ நைட் டியூட்டி, நைட் காவல் காப்பதுங்கிறதுக்கு நைட் டியூட்டி வாட்ச் அப்படின்னு இது வந்து கொடுத்துருக்காங்க. த வாட்ச் வாஸ் டிக்கிங் சாஃப்ட்லி. ஸோ இங்கே கை கடிகாரம். ஹீ செட் இஸ் டிஜிட்டல் வாட்ச், இங்கேயும் கடிகாரம். ஷீ பாட் அ
நியூ கோல்டு வாட்ச் கை கடிகாரம். ஸோ பிசிடி மூணுமே கடிகாரம், ஏ மட்டும்தான் காவல் காப்பது verb. Okay, so first one is the device that shows time. Second one, it can be a noun or a verb, to guard or to observe, watch duty, like காவல் காப்பதுங்கிற same spelling, different meaning. Seventh, please close the window before leaving. ஸோ நீ செல்வதற்கு முன்னால் விண்டோவை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இது ஒரு வேர்ப் இல்லையா. யூ க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்பாக கொடுத்துருக்காங்க. He forgot to close the file, இதுவும் verb தான். I always close the curtains, இதுவும் அதே மீனிங்கில் தான் வருது. Their bond grew close. ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க எதையும் மூடவில்லை. டி பார்த்துடலாம். மேக் ஷியோர் டு க்ளோஸ் த பேக் டோர். ஸோ பேக் டோரை மூடுவது. ஸோ ஏபிடி மூணுமே க்ளோஸுங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸுக்குண்டான மூடுவதுன்னு வருது. தேர் பாண்ட் grew க்ளோஸ். சி என்ன சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் இறுகியது, இன்னும் நெருக்கமாக ஆனதுங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸோட மீனிங் என்ன, ஷட் சம்திங். ஆனால் இதில் நியர், இன்டிமேட் அப்படிங்கிற மீனிங்கில் அட்ஜெக்டிவாக க்ளோஸ் யூஸ் ஆகுது. ஸோ சேம் வேர்ட், டிஃப்ரெண்ட் மீனிங் ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சம்டைம்ஸ் ப்ரொனன்சியேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஆனால் மோஸ்ட்லி ஒரே ப்ரொனன்சியேஷனுக்கு தான் ஹோமோன்னு போடுறோம் நம்ம. தி ஜட்ஜ் வில் சென்டென்ஸ், அதாவது சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங். ரொம்ப ரேராக டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷனும் வரும். தி ஜட்ஜ் வில் சென்டென்ஸ் தி அக்யூஸ்ட் டுமாரோ. இப்போ இங்கே சென்டென்ஸ்னு என்ன சொல்கிறாங்க, அந்த அக்யூஸ்ட் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நாளைக்கு ஜட்ஜு தண்டனை கொடுப்பாரு. ஸோ சென்டென்ஸ் இங்கே தண்டனை, பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு நவுனாக வருது. ஓகே, ஹீ ரிசீவ்ட் அ 10-year sentence, 10 வருட தண்டனை. The lawyer defended the sentence fiercely. அந்த கொடுத்த தண்டனையை அட்வொகேட் டிஃபெண்ட் செஞ்சாரு. ஸோ இதுவும் தண்டனை. The courtroom fell silent during the sentence. ஸோ இங்கேயும் என்ன, கோர்ட் ரூம், அவர் தண்டனையை அறிவிக்கும் பொழுது கோர்ட் ரூம் சைலண்டாக இருந்தது. ஸோ தண்டனையை அறிவிக்கும் பொழுது இதுவும் தண்டனை. She wrote a beautiful sentence in her diary. ஸோ இதுவும் நவுன் தான். இங்கே என்ன சொல்கிறாங்க, அவள் ஒரு அழகான வரியை எழுதினாள். இங்கே சென்டென்ஸுங்கிறது எழுதும் வரி, பேசும் வரி, conversation. So D has got a different meaning. Okay, the word sentence punishment given by the court னு A, B, C and sentenceல இருக்கு. ஆப்ஷன் D என்ன சொல்லுது, it same spelling, same pronunciation but different meaning. It talks about ஒரு மொழியில இருக்கக்கூடிய வரிகளை சொல்லுது. Next, he had to tear the envelope to open it. Tear. ஸோ என்ன சொல்கிறாங்க, கிழிப்பது. இந்த இடத்துல டேருங்கிறது கிழிப்பது. அதை ஓப்பன், அந்த என்வெலப்னா ஒரு கவர், அந்த கவரை ஓப்பன் செய்வதற்கு கிழிக்க அவர் கிழிச்சிட்டாரு அப்படிங்கிறோம். கிழிப்பது அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே டேர் வருது. தி காமெடியன் காஸ் த ஆடியன்ஸ் டு டேர் அப் வித் லாஃப்டர். ஸோ இங்கே கிழிப்பது இல்லை, இங்கே காமெடியன் என்ன செஞ்சார், ஆடியன்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கும்படி காமெடியன் செஞ்சார். ஸோ இந்த இடத்துல டேர் அப் அப்படிங்கும்போது விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ஸோ இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். எதுக்கு மற்றதெல்லாம் பாருங்கள். ஹீ ஃபவுண்ட் அ ஸ்மால் டேர் இன் த கார்னர். ஸோ ஒரு மூலையில் கிழிஞ்சிருந்துச்சு. ப்ளீஸ் டோன்ட் டேர் த பேப்பர், பேப்பரை கிழிக்காத. ஷீ யூஸ்ட் டேப் டு ஃபிக்ஸ் த டேர், பேகு கிழிஞ்சிருந்ததை அவள் ஒட்ட ட்ரை பண்ணா. ஸோ இது மூணும் கிழிந்தது அப்படிங்கிற மீனிங். அது விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ஓகே, ஸோ நம்ம கண்ணில் அழற அளவுக்கு சிரிச்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான்.
last. The lead pipes were replaced due to safety concerns. lead வந்து துத்தநாகம் நான் நினைக்கிறேன். ஓகே, இரும்பு அப்படின்னா அயர்ன். ஸோ துத்தநாக பைப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு சேஃப்டிக்காக ரீப்ளேஸ் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. லெட், இந்த இடத்துல லெட்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவாக பைப்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. The general will lead the troops into battle. இந்த இடத்துல pronunciation டிஃபர் ஆகுது பாருங்க. will lead the troops. ஜென்ரல் அப்படின்னா ஒரு ஆர்மி ஜென்ரல் அவருடைய படையை நடத்தி சென்றார். லீட். ஓகே, லீடு இந்த இடத்துல நடத்தி சென்றாருங்கிற மீனிங் வருது. ஸோ ஏதான் டிஃப்ரெண்ட். எக்ஸ்போஷர் டு லெட் கேன் காஸ் ஹெல்த் இஷ்யூஸ். அதாவது நீங்கள் வந்து அந்த இடத்துல அது வந்து துத்தநாகம்ங்கிற ஒரு மெட்டீரியலாக வந்துச்சுன்னா யூ நீட் டு ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் லெட். ஓகே, லெட்டுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். தி ஓல்ட் ஹவுஸ் ஸ்டில் ஹேட் லெட் இன் இட்ஸ் plumbing system. plumbing இதே தான், பைப்பில் லெட் இருந்துச்சு. தே டெஸ்டட் த சாயில் ஃபார் ட்ரேசஸ் ஆஃப் லெட். லெட் வந்து ஈயம், துத்தநாகமா இல்லை ஈயம் நினைக்கிறேன். ஓகே, ஈயமோ துத்தநாகம். ஓகே, ஐ எம் நாட் வெரி கிளியர். ஸோ இது மூணுமே மெட்டீரியல் நவுன் ஆஃப் லெட். ஓகே, whereas இது மட்டும்தான் நடத்தி செல்வது. ஸோ இது பாருங்க, டு கைட் ஆர் கமாண்ட். லெட் அப்படின்னா ஹெவி மெட்டல். ஓகே, இது பாருங்க ப்ரொனவுன்ஸ் லைக் திஸ். ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் pronunciation and different meaning. So that is the homonym. வாங்க நம்மளுடைய தேர்ட் செக்ஷனான clauseக்கு போகலாம். ஓகே, ஸோ clause is one type of comprehension. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அதை அந்த ஒரு ஃபுல் சென்டென்ஸில் படித்து நிறுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களால் எடுக்க முடியும். Each year, the US Department of Agriculture and the Environmental Protection Agency dash federal pollinator experts to share the latest scientific findings on bee and pollinator அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் இன்னொரு blank இருக்கு. ஈச் இயர், ஒவ்வொரு வருஷமும் இந்த யூஎஸோட அக்ரிகல்ச்சர் எக்கனாமி இது ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி என்ன கேட்குறாங்க, ஃபெட்ரல் பாலினேட்டர் எக்ஸ்பர்ட்ஸை ஷேர் தி லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸ் அப்போ கேட்குறாங்க. ஓகே, கேட்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஹோஸ்ட்டு ரோஸ்ட்டு வராது. ஹோஸ்ட்டுனா ஒரு ஈவெண்ட், ஒரு பார்ட்டியை கொடுக்குறவங்க ஹோஸ்ட்டு. ரோஸ்ட்னா வறுப்பது. ஸோ அது ரெண்டும் வராது. மேண்டேட்ஸ் வரலாம், ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் தி என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ எஸ் வரக்கூடாது. ஓகே, இது பேஸ்ட் ஆன் கிராமர் ஐ எம் எலிமினேட்டிங் திஸ். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் மேண்டேட் அப்படின்னா ஆர்டர் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஓகே, ஸோ பட் ரெண்டு தேன் இருக்கிறதுனால மேண்டேட் தான் வரணும். ஸோ அக்காஸ்ட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அக்காஸ்ட்? Okay, wait a minute. I'll erase all the ink on the slide. Okay, host. Okay, அவங்க வந்து ஓகே எனிவே மேண்டேட்ஸ் வராது. ஓகே, மேண்டேட்ஸ் வராது. மெயினாக அக்காஸ்ட். ஐம் சாரி, நான் வந்துட்டு இந்த இடத்துல அக்காஸ்ட்டுங்கிற வேர்டை நான் பார்க்கல. ஓகே, இது மூணுமே, இது ரெண்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த ரெண்டு ஏஜென்சியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் இந்த ஏஜென்சியும் தே ஹோஸ்ட் கொடுக்குறாங்க இந்த ஃபெட்ரல் பாலினேட்டர் எக்ஸ்பர்ட்ஸுக்கு லேட்டஸ்ட் சயின்டிஃபிக். இதுக்கு அவங்க வந்து தே ஆர் ப்ரொவைடிங் அ பிளாட்ஃபார்ம் டு மீட். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஹோஸ்ட் அப்படின்னா ஒரு 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 பிளாட்ஃபார்ம், இவங்க பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக அது வந்து ஒரு மீட்டிங் மாதிரி தேல் பி ஹோஸ்டிங். ஓகே, ஹோஸ்ட். அக்காஸ்ட் அப்படின்னு சொன்னால் அப்ரோச் அக்ரெசிவ்லி. ஸோ அதனால் இங்கே மீனிங் வராது. எதுக்காக அவங்க வந்து இவங்களை அக்ரெசிவாக போகணும்? ஏதானு ஒன்று சரியாக செய்யலைன்னா தான் அக்ரெசிவ். ஓகே, டு ஷேர் த லேட்டஸ்ட், அதனால அக்ரெசிவ் கிடையாது. ரோஸ்ட், as I told you, means to cook or cook.
ஸோ இது வந்து ஒரு வறுபட்டுவது. mandates, as I told you, it is about giving order. ஸோ அதுதான் நான் சொன்னேன். அது வந்து இதில் இருந்துச்சுன்னா ப்ளூரலில் இருந்தால் கூட ஆர்டர்னு கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஹோஸ்ட் கொடுக்குறாங்க எவ்ரி இயர். இந்த ரெண்டு ஏஜென்சியும் பாலினேட்டர் எக்ஸ்பர்ட்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க டு ஷேர் த லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸ் ஆன் பீ அண்ட் பாலினேட்டர் ஹெல்த் and assess the status of dash important insects, birds, bats and other species. Okay, and assess the status of. இப்போ இந்த இடத்துல நம்மளால இப்போ ஒரு வேர்டை போட முடியல, இதை இது பண்ணுங்க. This important insects, status of thus important, status of those important insects or these important insects அப்படின்னு பார்த்தீங்கன்னா those. Okay, these விட those இன்னும். Okay, state and assess the status of. Okay, அவங்க scientific findings பண்ணதுனால these important insects. Okay, these important insects, birds, bats and other species. ஏன்னா this வந்து இப்போ நிறைய இருக்கிறதுனால this வராது. thus அப்படின்னு சொன்னீங்கன்னா therefore. ஸோ இன்னும் நம்மளுடைய எந்த கன்க்ளூஷனும் இல்லை, அப்போ தான் இதை சொல்லுவோம். this or those, I mean these or those. these-னால் இவை, those-னால் அவை. இப்போ இவங்க வந்து சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸ் பண்ணுறதுனால இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்செக்ட்ஸ். ஸோ these insects, birds, bats and other species. One clear dash from this year's meeting was that. One clear dash from this. One clear standard. One clear takeaway. One clear thesis. One clear diffidence. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So one clear standard was that. One clear from this year's meeting போது இந்த மீட்டிங்னால நமக்கு கிடைத்ததுங்கும் போது டேக் அவே. ஓகே, ஸோ டேக் அவே. ஏன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னால் வெறும் ஜென்ரல் ரூல். ஸோ ஜென்ரல் ரூல் ஒரு இயர் மீட்டிங்கில் கிடைக்காது, டிசைட் பண்ணியிருப்போம்னு சொல்லுவோம். ஓகே, தீசிஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபார்மல் ரிசர்ச் டாக்குமெண்ட். Diffidence அப்படினால் ஒரு shyness or hesitancy which is irrelevant here. So one clear takeaway from this year's meeting was that climate change dash a new and formidable stressor for bees. அப்போ இந்த வருஷம் இந்த ரிசர்ச் பண்ணனதுல தெரிய வந்தது என்னன்னா, ஒரு climate change ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு. formidable stressor. ஸோ அது இப்போ கிராமர் has become, became, was, became, becoming. இப்போ நல்லா கிராமரில் பார்த்தீங்கன்னா வாஸும் பிகேமும் சேர்ந்து வராது. ஒரு பீவர்ப் இல்லாமல் பிகமிங் போட முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் has become or became. has become ஏன்னா இன்னும் அது முடியலை, வந்தது தான். Okay, potentially amplifying previously known issues in ways that scientists. So became ஏன் இங்கே வராது அப்படின்னா, வந்துட்டு போயிருந்துச்சுன்னா பிகேம்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஒரு டைம் லாஸ்ட் இயர் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இது கிரியேட் பண்ணி இருக்கிறது, இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு has become. Okay, it is not over. The stressor is not over. ஓகே, அவங்க இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் அதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்கல, அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் போகலை. ஸோ இட் இஸ் இன்னும் இருக்குன்னு சொல்லும் பொழுது பிகேம் வந்து பாஸ்ட் டென்ஸ், பிகாஸ் த எஃபெக்ட் இஸ் இன்னும் ஆன்கோயிங். புரியுதா? இதெல்லாம் கிராமட்டிக்கலி ராங். ஓகே, potentially amplifying previously known issues in ways that scientists can't dash but need to prepare for. ஸோ இன்னும் இது வந்து அதிகப்படுத்தி இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸாரை வந்து. ப்ரீவியஸ்லி நோன் இஷ்யூஸ்
இது இன்னும் ஆம்பிளிஃபைனா அதிகப்படுத்தி இருக்கு. ஆனால் சயின்டிஸ்டால இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தே நீட் டு ப்ரிப்பேர் ஆனால் அவங்க அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிக்கல த வே தட் சயின்டிஸ்ட் காண்ட் ப்ரெடிக்ட். ஏன்னா ஷன்னா குறுகுவது. ஓகே, ஷ்ரிம்ப் அப்படின்னால் அது ஐ திங்க் எறான்னு நினைக்கிறேன். எரா ஷ்ரிம்ப்னா ஒரு ஸ்மால் சீ க்ரீச்சர். ஸோ இது வராது. ஷன்னா டு அவாய்ட். ஓகே, நோட்டிஃபை. ஸோ சயின்டிஸ்ட் காண்ட் நோட்டிஃபை இல்லை, காண்ட் ப்ரிடிக்ட். ஏன்னா இங்கே பட் நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் சொல்கிறாங்க. ஸோ இவங்க கண்டுபிடிச்சாதான் நோட்டிஃபை பண்ண முடியும். அவங்க இன்னும் கண்டே பிடிக்கல, பட் அதுக்கு தயாராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேப்பர் வந்து உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக உங்களால் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். ஸோ தவறாமல் இதில் இருக்கிற இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு எந்தெந்த பேஜ் வேணுமோ நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. தோஸ் ஹூ வாண்ட் டு ரிப்பீட் ஆல்சோ ப்ளீஸ் ரிப்பீட் பண்ணி எந்தெந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்களோ அதை திருப்பி உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. I'll meet you all in the next video with the next set of 3-in-1 questions. Till then, bye. Thank you.